இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு காட்ஸ் பர்பஸ் இன் மேரேஜ். ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கின நோக்கம். காட்ஸ் பர்பஸ் இன் மேரேஜ். ஆண்டவர் எதற்காக திருமணத்தை உண்டாக்கினார்? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க. 4ஆம் வசனத்துல ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. உண்டாக்கினார். அப்போ முதலாவது அவர் செய்த காரியம் உண்டாக்கினார். அப்போ கணவன் மனைவி மான் பெண் என்று உண்டாக்கினது தேவன். அவர் ஒரு நோக்கத்தோடு அதை உண்டாக்கினார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அப்போ இந்த நன்மை தேவன் தந்தது, தேவன் உண்டாக்கினது. இது கர்த்தர் உண்டாக்காம ஒரு திருமணம் கிடையாது, கர்த்தர் உண்டாக்காம ஒரு உறவு கிடையாது, கர்த்தர் உருவாக்காம எந்த நன்மையை நம்ம பெற முடியாது. அப்போ இந்த திருமணம் என்பதை கர்த்தர் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் என்ன செய்தார்னா, இவர்களை இணைத்தார். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது he created, number 2 he combined. அவர் உருவாக்கினார், பின்பு அவர்களை இணைத்தார். இந்த உருவாக்குதலுக்கும் இணைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நோக்கம் இல்லாமல் உருவாக்க மாட்டார், நோக்கம் இல்லாமல் இணைக்க மாட்டார். ஒரு காரியத்தினுடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனுடைய முழுமையான நன்மையை நம்ம பெற மாட்டோம். ஒரு காரியத்தின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா அதை நாம் தவறுதலாக கூட பயன்படுத்திடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைக் ஒன்று இருக்குது. இது பார்த்தா மைக் மாதிரியே தெரியாது, சின்ன கம்பி மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இது ரொம்ப விலையுள்ளது. இதை போய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா இதை என்ன செய்யணும்னா, போட்டு கம்பியை போட்டு நல்லா வளைச்சி இந்த மைக்கை என்ன பண்ணிடும், கெடுத்து போட்டுரும். ஏன்னா அதுக்குடைய நோக்கம் தெரியாது. அல்லது வேற யார்ட்ட கொடுத்தீங்கன்னா காதுக்குள்ளே விட்டு கூட அழுக்க என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா காது குடையிற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் தெரியாது, அதனுடைய நன்மையும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அதை தவறுதலாக கூட என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அதே போல் குடும்பத்துக்கு கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இணைத்தார். அதனுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கலன்னா அதனுடைய ருசியை நம்ம உணர மாட்டோம். அதே வேளையில் அதனுடைய நன்மையை நாம் இழந்து போவோம், அதை கெடுத்து போட்டுருவோம். அப்போது இந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய உண்டு. இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தொட போகிறேன். முதலாவது ஆதியாகமம் 2:18 வாசிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரீசனை நம்ம பிடிக்க போகிறோம். எதற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார் என்று கேட்டார். ரீசன் நம்பர் 1, டு ஓவர்கம் லோன்லினஸ். ஒரு மனிதனுக்குள்ள தனிமையை மேற்கொள்ளதான் தேவன் திருமணத்தை முதலாவதாக ஏற்படுத்தினார். தனியாக இருக்கிறது நல்லதல்ல. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு உணர்வு என்னன்னா தனிமை தான். பெரிய ஒரு சேட் ஸ்டேட் இந்த லோன்லினஸ். நிறைய பேர் ஒரு பிரச்சனை, கொஞ்சம் ப்ரெஷர் வந்தால் அவங்க அறியாமல் சொல்லிடுவாங்க, எங்கேயாவது போய் தனியாக போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக விட்டு பாருங்களேன், கொஞ்ச நாள் திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா தனியாக இருப்பது மனுஷனுக்கு நல்லதில்லை. ஆண்டவர் அவனை தனியாக இருக்கணும்னு படைக்கவே இல்லை. தனியாக இருப்பதில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. தனிமை ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக தான் மாறுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடித்த கொடுமையான தண்டனைகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க தூக்கு தண்டனைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதை விட கொடுமையானது என்னன்னா, தனியாக கொண்டு போய் ஒரு சிறையில் அடைச்சி வைக்கிறது தான். ஆங்கிலத்தில் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. தனியாக ஒரு இருட்டறையில் ஒரு மனுஷனை அடைச்சி வச்சா
அவன் எது கதறுவான்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் கொன்னே போட்டுடலாம். யார்கிட்டையும் பேச முடியல, யார் பேசுகிறதையும் கேட்க முடியல, யாரையும் நானும் பார்க்க முடியல, மற்றவங்க என்ன பார்க்க முடியல. இது என்னங்க வாழ்க்கை? இது இப்படி இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு. நம்ம வாழ்கிறதுக்கே காரணம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் காலையில் கிளம்பி இப்படி சொன்னீங்களே, காலையில் இருட்டோடு எழுந்து எல்லாம் கிளம்புறதுக்கு காரணம் என்ன? காலையிலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாளெல்லாம் வேலை செய்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ சம்பாதிக்கிற காரணம் என்ன? சில பேர் இந்த ஊரை விட்டு வெளியூர்லலாம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. எதுக்கு காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன் சாப்பிட்றது உடுத்துறக்கா? இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா குடும்பம் அப்படின்னு, இல்லையா? நல்லா சம்பாதிச்சவங்கள போய் கேளுங்க. வாலிப பசங்க எவ்வளவோ படிக்கிறாங்க, நல்ல வேலையை தேடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது என்னப்பான்னு கேட்டால் கல்யாணம் தான் பாஸ்டர். கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணு பாருங்கள், நல்ல மாப்பிள்ளை பாருங்கள். அப்போ அவங்க வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகளை உயர்வில் போய் நின்னா கூட உடனே அவங்க மனசில் வர்றது என்னென்னா, எல்லா பணமும் சம்பாரிச்சிட்டேன், பொருளெல்லாம் சம்பாரிச்சிட்டேன், வேண்டிய எல்லா வஸ்துக்களையும் சம்பாரிச்சிட்டேன், பேர் புகழெலாம் சம்பாரிச்சிட்டேன், இனி ஒரு மனைவி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கணவன் கூட இருந்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலில் இந்த பிள்ளைங்கிட்ட கேட்பேன், எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவங்கள? சாப்பாடு கிசுக்கு எதுவும் கிடையாமல் போச்சு, இல்லாமல் போச்சா? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? அப்போ நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். அங்கே வெளிப்படையாக சொல்கிறாங்க, வாலிப ரொம்ப தனிமையாக இருக்கேன், அந்த தனிமையை போக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணுறேன், யாராவது ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும், மனசை திறந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போது இந்த திருமணத்தில் கர்த்தர் வைத்த நோக்கத்தில் முக்கியமான நோக்கமே என்னென்னா தனிமையை உடைப்பதுக்கு தான். தனிமை உடையணும், தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. கேன்சஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் அமெரிக்காவில் நியூஸ் பேப்பரில் ஒரு முறை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்களாம். அதாவது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா, நீங்கள் பேசுகிற எதையுமே 30 நிமிடங்கள் இடைமறிக்காமல் ஃபோனில் நான் கேட்பேன், 30 நிமிடம் நீங்கள் என்னோடு பேசுவதற்கு $5 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்களாம். அதாவது நமக்கு பேசணும்னு தோணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாமா? எதிரில் இருக்கவர் இடைமறிக்காமல் 30 நிமிஷம் நம்ம சொல்கிறத கேட்பாங்களாம். நம்ம பேசி அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு $5 கொடுக்கணுமா 30 நிமிஷத்துக்கு? $5 நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 400 ரூபாய் 5 நிமிஷத்துக்கு கொடுக்கணும். அப்போ இதை ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் எடுத்து படிச்சுட்டு அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சான். என்ன வேடிக்கை இது, என்ன ஏமாற்று பிஸ்னஸ், நம்ம பேசுகிறதுக்கு 400 ரூபா எவன் கொடுப்பான் அப்படின்ட்டு. சரி, இவனுக்கு என்ன தான் இந்த ஏமாற்று பிஸ்னஸ் பண்ணுறானுங்க, இவரில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணாராம். என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு ஃபோன் பண்ணால் அடுத்த 12 மணி நேரம் ஃபோன் லைன் பிஸியாக இருக்குதான். கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அத்தனை பேர் தனிமையில் இருந்துட்டு நம்மகிட்ட பேசுகிறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் 400 ரூபா கூட 30 நிமிஷத்துக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க பாருங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தேவை என்னன்னா தனிமை. அந்த தனிமையை நிரப்புறக்கு வேணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாத்துலேயும் கனெக்டடாக இருக்கோம். இன்னைக்கு கூட பட்டிமன்றத்தில் அடிக்கடி கொண்டு வந்தாங்க. காலையில் எழுந்தவொடனே அந்த ஆப்புன்னாரு பாருங்க, எல்லாத்துக்கும் ஆப்பு, எல்லாம் மொத்தமாக ஆப்பு அடிச்சிருச்சுன்னாரு. அது மாதிரி இந்த ஆப்பை நம்ம என்னென்னமோ வச்சுருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், மனுஷனோட பேசுகிறதுக்கு என்னென்னமோ வகைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது, நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்குது, நமக்கு மெயில் இருக்குது, நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது, நமக்கு ஃபேஸ்புக் இருக்குது, நமக்கு ட்விட்டர் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது வேறு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவ்வளவோ இருந்த பிறகு மனுஷன் எவ்வளோ தனிமையாக இருக்கான் தெரியுமா? சொல்கிறாங்க, இந்த அது பேர் என்ன, இந்த லாக்டவுன் இருந்துச்சு பாருங்கள். இந்த லாக்டவுனில் இந்த கொரோனா வீட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க பாருங்கள். அதில் பெரும்பாலான பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அநேகர் மன அழுத்த நோய்க்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அப்படியே வீட்டிலே அடைச்சி கிடந்து நண்பர்களை பார்க்க முடியல, அவங்க விருப்பப்பட்டவங்களோட பேச முடியல. இந்த நெருக்கடி மனசில் இந்த தனிமையில் நிறைய பேர் பித்து பிடிச்சவங்களாம் மாறிட்டாங்க. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கேடுகளுக்குள்ளே மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தனிமை ரொம்ப கொடுமையானது. தனிமை ஒரு மனுஷன் கையாளுவதற்கு அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டால், எந்த ஒரு உபகரணம் அவன்கிட்ட கிடையாது. தனிமை தான் ரொம்ப கொடுமையானது. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் எதற்காக திருமணத்தை வைத்தார்னா மனுஷன் தனிமையாக இருப்பது. அப்போ இன்னைக்கு நம்ம திருமணத்தில் திருமணமானவர்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்களான்னா, எதற்காக நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் தனிமையாக இருக்கிறதுக்கு இல்லை, ஒன்றாக இருப்பதற்கு. இன்றைக்கி நிறைய பேர் இதனுடைய ருசியை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் கல்யாணம் பண்ண பிறகு கூட தனியாக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் சொன்னது போல், இப்போ நீங்கள் இந்த பட்டிமன்றத்தோடு கேட்டீங்க, ஃபோன் அடித்தா என்ன உன் பிரச்சனை, சீக்கிரம் ஃபோனை வை,
அப்படின்னு ஃபோனை வச்சு அதட்டுறாங்க. அல்லது அவங்க பேச விரும்புறதில்லை, நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க எதை விரும்புகிறாங்க? இப்போ தனிமை. கல்யாணத்துக்கு முன்னால் யாராவது கட்ட மாட்டாங்களா, யாராவது பேச மாட்டாங்களான்னு ஏங்கினாள். இப்போ விட்டா போதுன்னு இருக்காங்க. ஏன்னா they don't understand the purpose of marriage. ஆனால் வேதம் சொல்லுது, நீ தனிமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று உண்டாக்கலப்பா, சேர்ந்து இருக்க தான் ஆண்டவர் உண்டாக்குனார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம் வந்து பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-12. அதில் மனுஷனுடைய தனிமையை போக்குறதுக்கு 3 முக்கியமான பகுதிகளை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இது. அதில் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒன்றார் தனியாக இருக்கிறத விட 2 பேர் சேர்ந்து இருக்கிறது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு என்ன உண்டாகும்னா நல்ல பலன் உண்டாகும், அல்லது அவர்களுக்கு நன்மை உண்டாகும், அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும், அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதை தான் அந்த வசனம் சொல்லுது. இதில் என்ன நன்மை உண்டாகும்? 2 பேர் ஒன்றா கூடியிருந்தால் என்ன நன்மை உண்டாகும்? அந்த வசனங்களை தொடர்ந்து படித்தீங்கன்னா இந்த தனிமையை விட்டு தேவன் இணைத்த உறவில் குடும்பத்தில் சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு 3 விதமான நன்மைகள் இருப்பதாக வாசிக்கிறோம். முதலாவது அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அதில் வாசிக்கிறோம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்போ திருமண வாழ்வில் வந்து இந்த தனிமையை போக்குறதுக்கு ஆண்டவர் வைத்த முதலாவது பகுதி என்னன்னு சொன்னா பிசிக்கல் இன்டிமசி, சரீர பிரகாரமான ஒரு மனம், சரீர பிரகாரமான ஒரு இணைப்பு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் விழுந்துட்டா கூட ஒருத்தர் இருந்து அவன் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். தனியா போய் விழுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. அப்போ ஒரு திருமண வாழ்வை கர்த்தர் உண்டாக்கினதற்கான நோக்கம் என்னன்னா, சரீர பிரகாரமாக நம்ம தனியா வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப கடினம், நமக்கு தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் வேண்டும். அப்போ திருமண வாழ்வின் மேன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானா ஃபிசிக்கலாக ஒருவருக்கொருவர் உதவி தேவை, உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தான் நாம் எப்படி மாறுறோம்னு கேட்டால் திருமணத்தின் நோக்கத்தை நாம் பூரணமாய் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த காரியத்தை விளங்கி கொள்ளாததுனால அவங்க திருமண வாழ்வை ஒரு போராட்டமாக, ஒரு பிரச்சனையாக, பாரமாக பார்க்குறாங்க. கிடையாது. கர்த்தர் இந்த திருமண வாழ்வின் நோக்கமே நம்ம சரீரத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். தூக்கி விடுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, தாங்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். நம்ம நிறைய வேளை சில பேர் இந்த ஃபிசிக்கலாக தங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த இந்த துணைகளுக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. உதவி பெறுகிறாங்களே தவிர உதவி செய்ய எப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க? மனம் இருக்க மாட்டேங்க. அதனால் அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து தேவன் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய சரீர பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை நாம் என்ன செய்யணும்னா என்ஜாய் பண்ணணும். அதை பாரமாக நம்ம எடுக்கவே கூடாது. அந்த நோக்கத்தை நீங்கள் சீர்படுத்தணும். நீங்கள் பாருங்கள், வெளியே கிளம்பும்போது, போகும்போது, நீங்கள் ஒரு சாப்பிட போகும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது சேர்ந்து சந்தோஷப்படணும், நீங்கள் விரும்பணும். அதான் நோக்கம். தனியாக போய் சந்தோஷப்பட விரும்பக்கூடாது. ஒரு குடும்பம் வந்து அது நோக்கத்தை நிறைவேற்றலன்னு அர்த்தம். 2 பேர் சேர்ந்து போய் சந்தோஷப்படுறத போல் ஒரு மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக போய் சந்தோஷப்படுறதுனால நீங்கள் நிறைவை காணவே முடியாது. ஃபிசிக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருப்பதை மகிழ வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பக்கத்தில் கூட தன் மனைவி, தன் கணவன் இருப்பதை ஒரு தொந்தரவாக பார்க்குறாங்க, அதை ஒரு பாரமாக பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க. அது ஒரு சந்தோஷமான காரியம். கூட இருப்பதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அப்படின்றத நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஃபிசிக்கலாக கூட இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உணரணும். அதை நீங்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி கூட இருக்கிறது, கணவன் கூட இருந்தால் எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால பாருங்கள், சில கணவன்மார் வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது போய் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கலான்னு சொல்லி உட்காந்துடுறாங்க இல்லையா? நான் கூட நினைப்பேன், இப்போ நீங்கள் பத்சேபால் பற்றி, தாவீது பற்றிலாம் பேசுனீங்க. இந்த ஆள் நிறைய மனைவி வச்சுருந்தாரு. மனைவி இருந்தாலும் போய் பால்கனியில் போய் நிற்க வேண்டியதாக போச்சு. என்ன உள்ள பிரச்சனையோ அங்கே போய் நின்னா இன்னொரு பொண்ணை பார்க்க பெரிய பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால இன்னொருத்தர் கூட சொன்னார், ரொம்ப புது விளக்கமாக இருந்துச்சு அது. இந்த ஆதாம் வந்து தனியாக விட்டு போயிட்டார் மனைவியை. அந்த அம்மா போய் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இவர் எங்கே சுத்த போனாருன்னு. எனக்கு என்ன கேள்வினா, என்ன குடைச்சல் கொடுத்தாலும் தெரியல, நான் மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறேன்னு போய் நின்ட்டாரோ என்னமோ தெரியல. அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி தங்கள் மனைவியோடு கணவனோடு இருக்கிற நேரத்தையும் அவங்க என்ன பண்ணுறதில்ல,
இன்பமாக செலவழிக்கிறது இல்லை. அந்த கொஞ்ச நேரத்தையும் சண்டை போடுறதுலையும் வாக்குவாதம் பண்ணுறதுலையும் ஒருத்தர் திட்டி தீக்கிறதுலையும். குடும்பம் என்பது எதற்காக வைத்திருக்குன்னா ஒன்றா இருக்கிறது தான் மகிழ்ச்சி. நான் முன்னால் கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முறை இங்கே என் தம்பி ஒரு பைக்கை வாங்கினான். அந்த பைக்கை வாங்கி அப்பாட்ட ஜெபிக்கிறக்காக வந்தான். அப்போ இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா, இதுக்கப்புறம் ஒரு செவர் இருந்துச்சு. இந்த பார்க்கிங்கில் நின்று ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே அப்பா என்கிட்ட சொன்னாங்க, நான் பக்கத்தில் நின்னேன். ஓட்டி பாரு, தம்பி சொன்னான்னு நினைக்கிறேன், தம்பி தான், அண்ணா ஓட்டுங்க, நான் ஓட்டி பாருங்க. நான் பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு பைக் ஓட்டி அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் ஸ்கூட்டர் ஓட்டியிருக்கேன். பைக்கெலாம் காலேஜெலாம் போனதெல்லாம் ட்ரெயினில் பஸ்ஸில் தான். அதனால் எனக்கு இந்த பைக் ஓட்டி ரொம்ப பழக்கம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. இல்லை இவன் ஓட்டி பாருங்கன்னு சொன்ன உடனே புது பைக்கா, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இந்த பைக் எடுத்துக்கிட்டு நான் இது வரைக்கும் கொஞ்சம் இந்த ஓசிஎஃப் வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டேன். எங்கள் அப்பா அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் திருப்பி வந்தவொடனே கேட்டாங்க, ஏன்டா பக்கத்தில் மனைவி ஒருத்தி நிற்கிறாள், அவளை கூட்டு போன உனக்கு ஒரு தான் எண்ணம் இருக்காடா உனக்கு, அவள் நின்றுக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு பைக் எடுத்து சுற்றிட்டு வர்ற அப்படின்னா. எனக்கு என்ன பையனா, கொண்டு போய் இங்கே உருட்டி விட்டுருவோமோ தான், வேற ஒன்றும் இல்லை. அதிகமாக நான் தான் தடவிட்டு இருக்கணும். அதனால எனக்கு பயந்து போய் அவளை ஏற்ற வேணாம், நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறதே பெரிய காரியம். நான் பயந்துட்டு போனேன். ஆனால் அப்பா சொன்ன காரியம் என்ன, தனியாக நிற்கிறா, நீ பாட்டு பைக் எடுத்து சுற்றிட்டு வர. கருத்து என்னன்னா, எங்கே போனாலும் எப்படி தான் போனோம், கூட போனோம். சேர்ந்து போகிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, சேர்ந்து இருப்பது, ஃபிசிக்கலாக கூட இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட இன்னும் மேரிட் பேச்சுலர் மாதிரியே சுற்றுறாங்க. இன்னும் அவங்க இந்த கல்யாணமான எண்ணமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா மனைவியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெல்லாம் போகிறாங்க. தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும், ஏப்பா போனால் என் மனைவியோடு தான் வருவேன், அந்த மாதிரி டூர் அரேஞ்ச் பண்ண வரேன், அல்ட்டா வரமாட்டேன்னு சொல்லி தைரியமாக என்ன பண்ணணும், சொல்லணும். ஒன்றாக இருக்கிறத விரும்பணும். சாப்பிட போகிறோன்னா தனியாக போய் சாப்பிட்டு வரக்கூடாது. வீட்டில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் மற்றவங்களுக்குலாம் எரிச்சல் உண்டாகிறபடி நம்ம அதெல்லாம் விவரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது போனால் சாப்பிட போனால் சேர்ந்து என்ன பண்ணணும், சாப்பிடணும். சில பேர் பாஸ்டர் சேர்ந்து சாப்பிட போனால் எனக்கு பில்லு கட்டுற காசு இல்லை, போகாத, வீட்டில் இரு, எதுக்கு போகிற, தனியாக போகாத. பாஸ்டர் எனக்கு இருக்கிற காசை வச்சு ஒருத்தருக்கு தான் சாப்பிட முடியும், ஒரு தோசை வாங்கி 2 பேர் சேர்ந்து சாப்பிடு. கல்யாணத்துக்கு முன்னால் ஊட்டியெல்லாம் ஊட்டியா இல்லையா, ஊ சாப்பாடுலேருந்து எடுத்து அதுக்கு ஒரு ஃபோட்டோ வேறு. கல்யாண இதில் விருந்தில் ஊட்டி விடுங்க, ஒரே ஜூஸை வச்சுக்கிட்டு 2 பேர் ஸ்ட்ராவை போட்டுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ண ஆட்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, தனியாக போய் இல்லை, சேர்ந்து இருக்க வேண்டும். ஃபிசிக்கலாக சேர்ந்து இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பொதுவாக எங்கே போனாலும் ஒன்றா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நேரம் என்னன்னு கேட்டால், இந்த ஒன்றா குடும்பமாக எங்கேயாவது சேர்ந்து போகிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். சில தடவை எங்கேயாவது தூரத்தில் எங்கேயாவது கூட்டம் போட்டால் நான் யோசிப்பேன், எதில் லாங் ஜேர்னி பண்ணால் நல்லா சேர்ந்து ஒன்றா போய் சுற்றிட்டு வரலான்னு. அப்போ பார்த்தா கார் தான் எங்களுக்கு வசதி. காரில் உட்காந்துட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிற நேரம்லாம் பேசிக்கிட்டு அங்கங்கே நின்று எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு கடலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு, எனக்கு அது அவ்வளவு இன்பமான ஒரு நேரம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் வீட்டில் இப்போ ஊழியம் அது இதுன்னு அலைச்சல், எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தோடு இருக்கிற நேரம் எவ்வளோ இன்பமான நேரம். ஆமேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் விரும்பணும், அந்த 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, ஃபிசிக்கலாக இருக்கிறது. கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், உதவியாக இருக்கணும், துணையாக இருக்கணும், சேர்ந்து வாழவும் சேர்ந்து இருக்கவும் அந்த மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரமும் கசப்பான உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்யறப்போ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த திருமணத்தை வச்சிருக்காரு. இந்த ஃபிசிக்கல் லோன்லினஸ் இதை உடைப்பதற்கு தான், இந்த சரீர பிரகாரமான ஒரு தனிமையை உடைக்கிறதுக்கு தான் திருமணம். 2வது ஒரு தனிமை இருக்குது, அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. 11ஆம் வசனம் பாருங்க. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இது எதை பற்றி பேசினா, இமோஷனலான ஒரு இன்டிமசி. திருமண வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த இந்த உறவின் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய உணர்வு ரீதியாக கூட நம்ம தனிமையாக இருக்கக்கூடாது. இந்த உணர்வு ரீதியாக தனிமையாக பாடுபடுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது துக்கம் அப்படின்றத தனியாக கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம், சந்தோஷன்றதையும் தனிமையாக அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றத, அந்த மன வருத்தங்கள் ஏமாற்றங்கள் அப்படின்றத தனிமையாக கடந்து போகிறது ரொம்ப சந்தோஷம். வெற்றி கூட தனியாக கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி கூட ப்ரோக்ராமில் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இந்த எம்சி பண்ண பிள்ளைங்க எல்லோரும் நல்லா கைத்தட்டுங்கன்னு சொல்லும் போது
அங்கே நடிக்கிறவங்களுக்கு, பாடுறவங்களுக்கு, பேசுகிறவங்களுக்குலாம் என்ன வந்துடுது? பெரிய சந்தோஷம் வருது. இதே இது யாருமே நீங்கள் இல்லை, இங்கே நாடகம் நடந்துகிட்டு இருக்குது, இங்கே பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்குன்னா இது இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கவே இருக்காது. நீங்கள்லாம் ஒரு பக்கம் சிரிக்க, நீங்கள் எல்லாம் கைத்தட்ட, பேசுகிறவங்களுக்கு இன்னும் என்ன ஆயிடுது? ஒரே உற்சாகமாயிருது. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாங்கள் லாக்டவுன் சீசனில் ஒரு வருஷமாக நின்று இந்த வெறும் ஆலயத்தில் எப்படி பேசணுன்றது கர்த்தருக்கு மாத்திரம் வெளிச்சம். முழு சர்ச்சு இருட்டாக இருக்கும், இங்கே மட்டும்தான் லைட்டை போட்டுட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு பேசுகிறோம். எப்படி தான் பேசி முடித்தோமோ தெரில. ஆனால் அது பேசும்போது, ஆராதனை நடத்தும் போது ஒரே ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. லைவாக போகும்போது வீடுகளில் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆராதனை நடத்த வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அப்போ தான் கொஞ்சமாவது ஒரு திருப்தி இருக்குது. யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிரசங்கமே எப்படி இருக்காது, பிரசங்கமாக இருக்கு. அப்போ நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ நான் கூட பிரசங்கம் பண்ணுறேன், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஃபேமிலி மீட்டிங் வந்தாலே நீங்கள் வேறு ஃபார்மில் இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அது ஏன் நான் ஃபார்மில் இருக்கேன்னா, உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய முக மலர்ச்சி, உங்கள் சந்தோஷம், உங்கள் ஆர்ப்பரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே உற்சாகமாயிருது. இன்னும் கூட வீட்டில் கிளம்பும்போது நினச்சேன், என்ன தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி மீட்டிங் வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுது, இருக்கிற எல்லா மன அழுத்தமும் ஓடி போயிடுது. அப்படி ஒரு சந்தோஷம் பரவசமாயிருது. ஏன்னா அது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், மகிழ்ந்துருக்கிறோம். அதே போல தான் வீடு. கர்த்தர் ஏன் இந்த குடும்பத்தை வைத்தார்னா, இமோஷ்னலாக நம்ம ஒவ்வொருவருக்கொருவர் நம்ம லோன்லினஸை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். தனியாக உட்கார்ந்து ஒருவனுக்கு எப்படி சூடு உண்டாகும் அப்படின்னா, தனியாக உட்கார்ந்து எப்படி ஒருவனுக்கு இன்பம் உண்டாகும், அவனுக்கு எப்படி சந்தோஷம் வரும். இந்த குளிர்ச்சியும் இந்த சூடும் இமோஷன்ஸை காட்டுது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இமோஷன்ஸை நல்லா பலப்படுத்துறது என்னன்னு கேட்டால் ஒன்றாக இருக்கிறது. அப்போது குடும்பம் எதுக்காக இருக்குன்னா, என் சந்தோஷங்களானாலும் நான் அதை பகிர்ந்து கொள்ளணும், என் துக்கங்களானா கூட அதை நான் பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. அது தப்பு. குடும்பம் அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி போலதான் குடும்பத்தோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்பா சொன்னார் பாருங்க, அவன் மரித்தான், இளையவன் உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், சந்தோஷப்பட கடவோம். கொளுத்த கன்று அடிச்சிருக்கேன் வாப்பா அப்படின்னு தம்பியை கூட்ட வரமாட்டேன்னு வெளியே நின்றுட்டு இருந்தான். நஷ்டம் யாருக்கு? தம்பிக்கு தான். ஆனால் சொல்லுது வேலைக்காரன்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டத்தில் என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. அந்த சந்தோஷத்தில் அவன் கலந்து கொண்டான் பாருங்க. நம்ம அப்படி சேர்ந்து கொள்ளணும். நிறைய வேளை குடும்பத்தில் சந்தோஷமான நேரங்களில் ஒன்றாக இருக்கணும்னு விரும்பணும், தனியாக போய் சந்தோஷப்படக்கூடாது. ஒன்றாக இருந்து சந்தோஷப்படுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடிக்கடி நான் சொல்கிறது தான். நான் சொல்லுவேன், உதாரணமாக உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு அடித்து வச்சுருக்கீங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ். என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டால், 6 மாதம் எந்த காசும் கொடுக்காத வெக்கேஷன். உங்களுடைய பயணம், உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய துணிமணி, உங்களுக்கு போக்குவரத்து, உங்களுக்கு கை நிறைய காசு செலவு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 5 ஸ்டார் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. அது ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீவில் உங்களுக்கு 6 மாதம் வெக்கேஷன் ஃபுல்லி பெய்ட். 6 மாதம் சம்பளமும் கொடுத்துருவோம், 6 மாதம் உங்களுக்கு எல்லா செலவும் கொடுத்துருவோம், சாப்பாடெல்லாம் ஃப்ரீ, எதை வேணால் நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படின்னா யார் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க? ஒரு கை மேலே போதா பாருங்க, கிடைச்சா நல்லா இருக்கும் பாஸ்டர். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, நீங்கள் மட்டும்தான் தனியாக போகணும். அந்த தீவில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கணும். இப்போ யார் போவீங்க? அங்கே தனிமையில் கிடந்து சாக, இங்கேயே நான் சாப்பிட்றேன், ரசம் சோறு சாப்பிட்டே வாழ்ந்துக்கிறேன். ஏன்? எல்லாம் இருந்தும் பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அது இன்பமாக இருக்கவே இருக்காது, நிச்சயமாக இருக்காது. தனிமை நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூட. அதே போல் குடும்பத்தில் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது மாத்திரம், துக்கம் வரும்போது கூட மனம் திறந்து ஒருத்தரோட ஒருத்தர் அதை பகிர்ந்து கொள்ளணும். நிறைய குடும்பங்களில் துக்கம் வந்துருச்சுன்னா போய் தனியாக போய் அவங்களே அசை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அது தவறு. கர்த்தர் ஏன் குடும்பம் வச்சுருக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சா, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சா, துக்கம் வந்துருச்சா, கவலை வந்துருச்சா, அதை ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். காரியங்களை மனம் திறந்து பேசும்போது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது அந்த காரியங்களில் பெரிய ஆறுதல் உண்டாகும். நீங்கள் நிறைய வீடுகளில் இந்த தோல்விகளை பகிர்ந்து கொள்றதே இல்லை, அவங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றது இல்லை. எல்லாத்தையும் தனிமையாக அனுபவிச்சு கடைசியில் ஒரு நாள் எல்லாம் வெளியே வந்துடும். வெளியிலே கொண்டு வரப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் இந்த ரகசியங்கள்லாம் வெளியே வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பமே சில வேளையில் 2ஆக கூட போயிடும், பெரிய பிளவுக்கு நேராக கொண்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகளை கூட பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இடமா இது இருக்கணும்னா குடும்பம் இருக்கணும். இமோஷ்னலாக நம்முடைய
தனிமைகளை உடைக்க தான் கர்த்தர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். முதலாவது பிசிக்கலாக இருக்கிற தனிமை, சரீர பிரகாரமாக தனியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் குடும்பம். ரெண்டாவது உணர்வு ரீதியாக தனிமையாக இல்லாமல் இருக்கிறது தான் குடும்பம். கடைசியாக அந்த வசனத்தினுடைய 12ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பிரி நூல் சீக்கிரத்தில் வராது. யாதாம் ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால்னு அர்த்தம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு எதிரி என்று யார் இருந்தா? மாமனார் மாமியார் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, இல்லையா? யாரும் இல்லை. எதிர்த்து வந்தவன் யார் என்றா பிசாசு தான். அப்போ இது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சரீர பிரகாரமான ஒரு தனிமையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்காக அன்று குடும்பத்தை வச்சது மாத்திரம் இல்லை, அதே போல் நம்முடைய உணர்வு ரீதியாக நம்ம தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தை ஆண்டு வைத்தது மாத்திரம் இல்லை. மூன்றாவது, ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனியாக இருக்கக்கூடாது. இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏவாளுக்கு சோதனை வந்தது சந்தேகம் இல்லை. பிசாசு அவளை சோதித்தான், அவளை வஞ்சிக்க முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் யார் அவங்கள வச்சிருந்தார்னா, 2 பேரா அவனை மேற்கொள்ளணும்னு வச்சிருந்தார். வேதம் சொல்லுது, யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் சமூகத்தை பார்த்தா இருவரும் சேர்ந்து எதிர்த்து நிற்கல. ஏவாள் தனியாக எதிர்த்து நிற்க முயற்சி செய்தான். முடிவு என்னன்னா, வஞ்சிக்கப்பட்டு எல்லாம் இழந்து போனோம். குடும்பத்தை கர்த்தர் எதுக்கு வைத்திருக்கிறாருன்னா, ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம், ஆவிக்குரிய ரீதியில் கூட பலனற்று நம்ம போயிடுவோம். அதெல்லாம் வேடம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் 2 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதை உங்களுக்கு தருவார். 2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு எந்த இடத்துல கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இது எதை பற்றி பேசுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கணவன் மனைவியாக ஒருமித்திருந்தா ஒருவன் 1000-ம் 2 பேர் 10,000 பேரை நீங்கள் துரத்துவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் 10 மடங்கு பலனாக இருக்கும். உங்களுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறவளாக, கணவன் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக, இப்படி 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருடைய வழிகளில் நடத்த உற்சாகப்படுத்தும் போது அந்த குடும்பம் எவ்வளோ பலம் உள்ளதாக இருக்கும். கணவன் பலவீனப்படும் போது உடனே மனைவி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி வாக்கு தத்தங்களை கொடுத்து பேசும்போது எவ்வளவு ஒரு உற்சாகம் ஒரு கணவனுக்கு உண்டாகும். அதே போல் மனைவி சோர்ந்து போகும்போது கணவன் உடனே வசனத்தை எடுத்துகிட்டு மனைவியை திடப்படுத்தி தைரியப்படுத்தி முன்னால் போகலான்னு சொல்லும்போது மனைவிக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வந்துடும். அப்போ நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய ரீதியில் கூட நீங்கள் 2 பேரும் ஒரு மனமாக இருக்க முடியும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க முடியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட நீங்கள் தனியாக ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் தனியாக ஜெபிப்பதை விட கணவன் மனைவியோடு இருப்பீர்களான 2 பேர் சேர்ந்து ஜெபிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து தனி ஜெபத்தை வைத்திருந்தவர் மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கூப்பிட்டதை பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ கூடி ஜெபிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் கடைசியில் அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவின் வல்லமையோடு இறங்கி வந்தவர்கள் அபிஷேகித்து உலகம் முழுவதும் அவர்களை சாட்சிகளை அனுப்பினார்னு பார்க்குறோம். அந்த ஒரு மனதின் ஜெபம், ஒரு மனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வேதத்திலேயே என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு கப்பல் இந்த எலிசபெத் சகரியா உடைய அந்த கப்பல் தான். இந்த சம்பவத்திலிருந்து தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவங்க எங்களுடைய திருமணத்தில் பேசினாங்க. எலிசபெத் சகரியா பற்றி தான் எங்கள் திருமணத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப பிடித்த ஒரு கப்பல் அவங்கள பற்றி எழுதியிருக்கு. அவள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எவ்வளோ அருமையாக இருக்கு அவங்கள பற்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமாக குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு ஒருமனப்பட்டு நீடித்து நிலைத்திருந்தாங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசுவுக்கு முன்னோடியாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தாங்க. அப்போ 2 பேருடைய ஒருமனை எவ்வளோ அருமை. சாமுவேலை பெற்றெடுத்த எல்கானா அன்னாளுடைய ஒருமனை இதை பாருங்க. வேதம் சொல்லுது, பிள்ளை பெற்ற பிறகு எல்கானா வருஷந்தோறும் குடும்பத்தோடு போய் பலி செலுத்த போவான். அந்த வருஷம் பலி செலுத்தலான்னு போனால் அன்னாள் சொல்கிறான், நான் வரமாட்டேன். இது நீங்கள் 1 சாமுவேல் 1:21 படிக்கலாம். நான் வரல, நான் பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளை பால் மறந்த பின்பு தான் நான் வருவேன் அப்படின்றான். என்னம்மான்னு கேட்டால், நான் கர்த்தர்ட்ட ஒரு ஆணை கொடுத்துட்டேன், என் பிள்ளையை நான் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் வரமாட்டேன். உடனே ஹஸ்பண்ட் சொல்கிறார், பரவாயில்ல, நீ அப்படியே உன் சொல்கிறபடியே நீ வீட்டில் இரு,
கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. என்ன அருமையா 2 பேரும் ஒருமனப்பட்டு அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஆவிக்குரிய காரியங்களை ஆணையிடுறதுல, கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கறதுல எவ்வளோ ஒருமனமாக இருந்தாங்க பாருங்களேன். அதில் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒன்றுமே தரையில் விழலைன்னு சொல்கிற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசிக்கு பெற்றோராக அவங்க மாறினாங்க. அதே வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருமனமாக இல்லாமல் பிசாசின் காரியங்களில் ஒருமனமாக இருந்த கப்பல் ஒன்று பைபிளில் இருக்குது. அன்னாள் சப்பீராள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி பிசாசு உங்கள் இருதயங்களை வஞ்சித்தது என்னன்னு சொல்லுவான். 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு நான் பொய் சொல்றது? அது விளைவு என்னன்னா, குடும்பமே என்னாச்சு? சீரழிஞ்சு போச்சு. நான் சொல்லுவேன், எதற்காக திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார்? அதில் நோக்கம் என்னன்னு கேட்டா, தனிமையை உடைப்பதற்காக. என் வாழ்க்கையில் உள்ள தனிமைகளை ஆண்டவர் சிதறடிப்பதற்கு தான் திருமணத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தனிமையை உடைவதற்கு, என் பிசிக்கலாக நான் தனியாக இருப்பதை நான் விரும்பாமல் சேர்ந்து ஒன்றாக இருக்க நான் விரும்ப, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். 2வது, இமோஷனல் நான் தனியாக இருக்கக்கூடாது. என் குடும்பத்தோடு நான் இணைந்திருந்து ஒருவருடைய பாரங்களை நான் சுமந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலும் தேறுதலுமாக இருக்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு நிலையில் என்னை வைத்துக்கொள்ள ஆண்டவரே கிருபைத்தார். 3வது, ஆவிக்குரிய நிலையில் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். கர்த்தர் இந்த கிருபைகளை தந்து இந்த திருமணத்தை தேவன் தந்த நோக்கமாகிய தனிமையிலிருந்து விடுபட, கர்த்தாவே எங்கள் குடும்பத்தை ஒரு மனதாக